Hi miss, welcome back to our channel Solfix. And background noise கொஞ்சம் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சின்சானோடது. ஸோ நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம ஜிம்மின்கான ஒரு ஒன் ஷாட். நான் எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணேனோ அப்போலேருந்து நான் ஜிம்மின்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் போடணும் அப்படின்ற மாதிரி என் தாட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. எப்போ இருந்தாலும் சரி, ஒன் ஷாட்டாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஜிம்மினுக்கு தான் நான் போடணும் அப்படின்ற மாதிரி என் தாட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஜிம்மினுக்கே ஃபஸ்ட்டு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன்டா. ஓகேடா, இப்போ வந்து நான் வள கொல பேச விரும்பலை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒன் ஷாட் நேம் வந்து அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி பேசியிருக்கேன், என்கிட்ட இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிவிடுங்கடா ப்ளீஸ். நான் சொன்ன 3 விஷயத்தை மட்டும் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த 3 பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் இதை மட்டும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை லாங் லாஸ்டிங் லவ். எதுக்கு இந்த பேர் வச்சுன்னு தெரில, பட் சூட் ஆகும்டா இந்த எஃப்எஃப்க்கு, சாரி இந்த ஒன் ஷாட்டுக்கு. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ தான். நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வயனு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வாய்ஸு. நீங்கள் நல்லா மூச்சை இழுத்துவிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா வாய்ஸ் கேட்டோன்னே அடி ஆத்தி என் ஆத்தா வராளே அப்படின்ற மாதிரி அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு உட்காடுறீங்க. உட்காந்துட்டு சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா, ஏண்டி 7 கழுத வயசாச்சு இன்னும் உன்னை நான் வந்து எழுப்பிகிட்டே இருக்கணுமாடி? இல்லைம்மா, நீங்கள் எழுப்புறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன் பாருங்கள். எனக்கு தெரியும்டி, என் வாய்ஸ் கேட்டோன்னே தானேடி நீ எந்திரிச்ச. இதோட 6வது டைம் உன்னை எழுப்பிட்டு போகிறேன்டி நான். இதுக்கு மேலே படுத்தேன்னா சரியான டென்ஷன் ஆகிடுவேன் வயன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு வயன். அம்மா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம். நீ டாக்டர் ரீ. இந்த டாக்டர் எது காணணும், எங்கள் அப்பனை சொல்லணும். அப்படி தானே என்னை டாக்டர் படின்னு என்னை போட்டு உயிரை வாங்கினாரு. பாருங்க, டாக்டர் ஆகி என் ப்ராணனை நீ வாங்குறியம்மா. ஏம்மா அப்படி பண்ணுறேன்? நான் டாக்டர் ஆகலன்னு சொன்னலம்மா. நீ எந்த வேலைக்கு தாண்டி அப்புறம் போயிருப்ப? பயோ குரூப் தானே எடுத்த, அப்போ டாக்டர் தானேடி ஆகணும். பயோ குரூப் எடுத்தால் எது வேணாலும் போயிருக்கலாமா. ஏம்மா அப்படி பண்ணுற? எனக்கு தெரியாது வயன், டாக்டர் ஆகிட்ட, உன்னை நம்பி பேஷண்ட்ஸ் வேறு இருக்காங்க. ஒழுக்கமாக போ, ட்ரீட்மெண்ட் பண்ணுற வேலையை பாரு, எந்திரி, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா மணி இப்போ தாண்டா 5:30 ஆகுது. அதுக்குள்ளே உங்கள் அம்மா வந்து உங்களை கிளம்புன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் கிளம்புறீங்க, போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரீங்க. பார்த்தா உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு, காலையிலேயும் உங்களுக்கு ஷிஃப்ட்டுடா. அதனால் வந்துட்டு நீங்கள் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஒரு 2 மணி நேரம் தான் கண்ணை செஞ்சுருப்பீங்க. அதுக்குள்ளே வந்து உங்கள் அம்மா நோயின்னு எழுப்பி விட்டு உங்களை கிளப்பி ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி விட்டாங்க. நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க. ஒரு 7 o'clock ஆகிடுச்சுல நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு ஹேண்ட்ஸமான பாய்டா. அப்படி அவரோட ஹேரெல்லாம் அப்படியே கலைஞ்சி லைட்டாக மெஸ்ஸியாகி, அவர் கண்ணெல்லாம் தூங்காமல், கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, தூங்காமல் இருந்தால் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உப்பி போயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அதோட ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஐடி கார்டு, டாக்டர் சூட், அதுக்கப்புறம் செத்தஸ்கோப் கழுத்தில் மாட்டியிருக்காரு. ஏதோ ஒரு பேஷண்ட் ரிப்போர்ட்டை அப்படியே படிச்சுட்டே வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஐயோ இன்றைக்கி வந்துட்டானே, அழகாக இருக்கானே, அழகு பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சிட்டே போகிறீங்க. அப்போ போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் தேங் எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி இருக்கு பாருடி, என்ன நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்க வச்சு கொஞ்ச நேரம் கூட எனக்கு தூக்கம் இல்லடி. அப்படியா டாக்டர்? நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உன்ட்ட என்னை டாக்டர்னு கூப்பிடாத. இருக்கட்டும் டாக்டர் தேயாங் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வெக்கப்படுறீங்க. நான் எத்தனை டைம் சொல்லிக்கோங்க, நீ என்னை தயாங்கன்னே கூப்பிட. இட்ஸ் ஓகே டாக்டர், பரவாயில்ல இருக்கட்டும். சரி கொடுங்க, உங்கள் பேஷண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப நன்றிடி, யாராச்சும் இதை கேட்க மாட்டாங்களா? நீ எங்கிட்ட இருந்தேன்டி, எங்கி தவச்சிட்டு இருந்தேன், நீ கேட்டுட்டே என்னோட தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு குஷியில் ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஐயோ ஹக்கெல்லாம் பண்ணுறானே, இது தெரிஞ்சிருந்தா டெய்லியும் நான் இந்த வேலையை பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ தயாங்கோட வேலையும் சேர்த்து நீங்களே வந்து செய்கிறீங்கடா. அதாவது அவருக்கு இருந்த பேஷண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து அவருக்காகவும் நீங்களே வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தயாங் தான், ரொம்ப நன்றி வயன், உன்னால தான் நான் இன்றைக்கி நிம்மதியாக தூங்க போகிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி,
உனக்கு பெரிய மனசுடி அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல டாக்டர் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தயாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. நீங்களும் தயாங்கோட பேஷண்ட் லிஸ்ட்டை வாங்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான ஷாக்கு. அவர் பார்த்துட்டு இருந்தது லீனா அப்படின்னு சொல்கிற ஒரு குட்டி பாப்பாவோட லிஸ்ட்டு. அந்த பாப்பாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குடா, அதை ரிமூவ் பண்ணுறக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. பட் அந்த பாப்பா வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா. அவர் வந்து தயாங் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. நீங்களும் அந்த பாப்பா கிட்டே போவீங்க. உங்களுக்கும் அந்த பாப்பாவுக்கும் சுத்தமாக ஆகாது. ஏன்னா தயாங் வந்து அந்த பாப்பாவோட க்ரஷ்டா, ஓகேவா? அதனால தயாங்க்கும் அதாவது அந்த பாப்பாவுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக ஆகாதுடா. நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அந்த பாப்பாட்ட ஹாய் லீனா, எதுக்கு வாங்க நீங்கள் வந்த? லீனா குழந்த மாதிரி பேசு லீனா, நான் எவ்வளோ ஜாலியாக உன்ட்ட குழந்த மாதிரி பேசுகிறேன். நீ ஏன் லீனா அப்படி என்கிட்ட பேசுகிற? நீ என் க்ரஷ் பின்னாடி சுற்றிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க? அவர் என் க்ரஷ், உன் க்ரஷ் ஒன்றும் இல்லை. சரி, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஓகே, அவர் உன் க்ரஷ் தான், புரியுதா? அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க லீனாட்ட. லீனாவும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ லீனாக்கும் உங்களுக்கும் இப்படியே தான்டா நடக்கும். ஏதாச்சும் லீனா சொல்லி உங்களை திட்டிகிட்டே இருப்பா. நீங்கள் பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே திடீர்னு வெளியில் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிதுடா. உங்களுக்கா என்ன லீனா உனக்கு சவுண்டு கேட்குதா? ஆமாம் மையன், ஆம்புலன்ஸ் சரியான ஃபாஸ்ட்டில் வந்திருக்கும் போல். இவ்வளோ இவ்வளோ சைரன் அடிச்சுட்டு வருது. எனக்கும் தெரியலடி, போகணுண்டி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்துட்டு சரி லீனா நீ பத்திரமா இரு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, நர்ஸ் வருவாங்க. வயன் எனக்கு வலிக்கும் வயன், வேணாம் வயன். லீனா போட்டுக்கோ. ஓகே வயன், பட் வலிக்கும், நீ போட்டுக்கோ, நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்து தரேன், ஓகே? இட்ஸ் ஓகே, இது டீலு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீனா சிரிக்கிறா. நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே வந்துடுறீங்க. வெளில வந்து பார்த்தா ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்ரா, சரியான ஆக்சிடெண்ட். அதுவும் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்குடா. அவங்க வயிற்றில் பாப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெட்டில் இன்ஜுரி. அது மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் அவங்க வாட்டர், அதாவது அந்த தண்ணி குடம்னு சொல்லுவாங்கள்ல, வயிற்றுக்குள்ளே பாப்பா இருந்தால், அது வந்து உடஞ்சிருக்கும்டா. அவங்க வந்து இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு என்னாச்சு, ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா வர வழியில்? அதில் ஆம்புலன்ஸ்லேயே டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்களா, அவங்க சொல்கிறாங்க இல்லை டாக்டர் எதுவுமே பண்ண முடியல டாக்டர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு தலையில் வேறு இப்போ ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இருந்துட்டு அப்படியா, வெயிட் அ மினிட், ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு வாங்க, வார்ட் பாய் ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. வார்ட் பாயும் ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு வராரு. அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. போகிற வழியெல்லாம் ரத்தம் சிந்திகிட்டே போகுது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அப்போ புதுசாக ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்தோடனே எல்லாருமே அவரை தான் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் யாரையுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு வார்ட் பாய் சீக்கிரம் என்ன பராக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ட் பாயை திட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்ரேஷன் ரூம் தான் கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் எந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்டும் பர்மிஷன் கூட வாங்கலை உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், அது எதுவுமே நீங்கள் வாங்கலை. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லே என்ன சொல்கிறது, காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்னாக வருவாங்க தெரியுமா, அந்த இதுலேயே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டே நீங்கள் தான். என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்டே நீங்கள் தான். அந்த மாதிரி நீங்கள் அதனால் யாரும் எந்த டாக்டரும் எதுவுமே சொல்லலை, ஆப்ரேஷன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறக்கு எல்லாரையும் ரெடி பண்ணுறீங்க. டக்குன்னு அந்த ஆப்ரேஷன் ரூமில் போயிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபியை ரிமூவ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு அவங்க வயிற்றில் இருக்கிற பேபியை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேபியை ரிமூவ் பண்ணுறீங்க. அது வரைக்கும் அவங்க மம்மி சேஃபாக இருக்கணும்னு அவங்களுக்கும் எல்லா இதுவும் பண்ணிவிட்டு பேபியை ரிமூவ் பண்ணுறீங்க. பேபி வெளில வந்தால் அழமாட்டான், மூச்சே இல்லை பேபிக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அப்பவும் கைவிடாமல் பேபிக்கு ஆக்சிஜன் கொடுத்து மூச்சை வர வச்சிடுறீங்க. இப்போ பேபி அழுதுறான். அடுத்தது இப்போ அவங்க அம்மாவுக்கு தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடுத்தது அவங்க ஹெட்டுக்கு போகிறீங்க. ஹெட்டில் சரியான அடிடா. ஸ்டிச்சஸ் போட பெருசாக போயிட்டே இருக்குது அந்த இடம். நீங்கள் வந்துட்டு கூல் வயன், கூல் சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை, சின்ன காயந்தான், இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்களே தைரியப்படுத்திட்டு அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு அவங்களோட காயத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்க உயிரையும் அவங்க பேபி உயிரையும் சேவ் பண்ணிட்டீங்க. இது தெரிஞ்சு ஒரு ஹையர் டாக்டர் வராரு. வந்துட்டு வயன் அப்படின்றாரு. டாக்டர் ஒரு 5 minutes டாக்டர், ஆப்ரேஷன் முடிஞ்சிட போகுது, சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு வெளில போயிடுறாரு. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, முடிஞ்சு எல்லாமே. இப்போ நீங்கள் பாப்பாவையும் காப்பாற்றியாச்சு, அவங்க அம்மாவையும் காப்பாற்றியாச்சு. நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலீஃபான ப்ரீத்தே வருது உங்களுக்கு. இவ்வளோ நேரம் ஒரு பதட்டத்திலே இருந்திருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு சரியான ரிலீஃபாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வெளில வந்தோடனே அந்த ஹையர் டாக்டர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, வயன் உனக்கு அறிவு இருக்கா?
என்ன டாக்டர், ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டர் என்னோடய வேலை. அறிவு இருக்கான்னு கேட்டவன், என்ன டாக்டர் நான் ஜஸ்ட் நான் என்னோடய டியூட்டியை தானே பார்த்தேன், இந்த டியூட்டி கூட பார்க்கலன்னா நான்லாம் என்ன டாக்டர் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவப்படுறீங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, இது ஆக்சிடெண்ட் கேஸ் வயன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து எஃப்ஐஆர் வேணும். நீ பாட்டுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் கேஸ் எப்படி நார்மலாக டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. அந்த ஹாஸ்பிட்டலே திரும்பி பார்க்குது. டாக்டர் ஜஸ்ட் அ மினிட், இது ஒன்றும் ஆக்சிடெண்ட் கேஸோ எந்த கேஸாக வேணால் இருந்துட்டு போட்டோம், இது 2 உயிர் சம்மந்தப்பட்டது டாக்டர். எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணி வச்சுருக்க முடியாது. நான் லேட் பண்ணாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால இப்போ 2 உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். இதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி எஃப்ஐஆர் காப்பி, எஃப்ஐஆர் எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தால் 2 உயிரை நான் இழந்திருப்பேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவமாக சொல்கிறீங்க. அந்த டாக்டர், வயன் நான் இதெல்லாம் கேட்கல, எஃப்ஐஆர் காப்பி இருக்கா டாக்டர்? டாக்டர் வாங்கிக்கலாம் டாக்டர், வாங்கிக்கலான்ற. இப்போ அவங்க வீட்டிலேருந்து வந்து கேட்டாங்கன்னா எந்த ஆக்சிடெண்ட் என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்ம சொல்லணும்ல. இப்போ இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தானே கெட்ட பேர். என்ன வயன் நீ நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஹையர் வந்து திட்டிகிட்ருக்காரு உங்களை. உங்களால் என்ன பண்ண முடியாதுமே பண்ண முடியாது, அந்த உயிரை காப்பாற்றிட்டீங்க. பட் எஃப்ஐஆர் எல்லாமே கேட்பாங்களடா ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா. பட் உங்களால் பதிலே திருப்பி சொல்ல முடில. இப்போ அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஒருத்தர் உள்ளே வந்திருப்பாருன்னு, அவர் ஹேண்ட்ஸமாக இருக்காரா, கண்ணாடி அதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு, அவர் கையில் வந்து அவரோட டாக்டர் கோட் வச்சுருக்காரு, அண்ட் அவர் கழுத்தில் ஐடி கார்டு எதுவுமே இல்லை, பட் டாக்டர் கோட் வச்சுருக்காரு. ஸ்டெத்தஸ்கோப் வந்து கழுத்தில் மாட்டியிருக்காரா. இந்த மாதிரி தான் இருக்கார் அவர். லுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் அவர். ஓகேவாடா, இப்படி தான் அவர் நடந்து வர சவுண்டு கேட்குது. அவர் வராரு. அப்போ ஹையர் டாக்டர் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே அவர் நடந்து வரும்போது சைலண்ட் ஆகுது. அப்போ ஹையர் டாக்டர் திரும்பி பார்க்குறாரு. டாக்டர் 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 ஜிமின், வெல்கம் வெல்கம். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம எதுக்காக ஓப்பன் பண்ணோம்? எல்லா உயிரையும் காப்பாற்றுறதுக்கு தாங்க நான் ஓப்பன் பண்ணோம். என்ன ஆக்சிடென்ட் கேஸ்னால் எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் நீங்கள் இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறீங்க போல். டாக்டர் இல்லை டாக்டர் இல்லை டாக்டர். அப்புறம் என்ன டாக்டர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணுறாரு. இங்கே அந்த ஹையர் டாக்டருக்கு அள்ளு விடுது. இங்கே நீங்கள் டாக்டர் இவங்க இப்படி தான் டாக்டர் பண்ணுறாங்க, ஆக்சிடெண்ட் கேஸ்னால் எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் டாக்டர் உள்ளே விடுறாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படி சொல்லி வெளில அனுப்பிடுறாங்க டாக்டர். நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால தான் டாக்டர் நான் யாரையும் எதிர்பார்க்காம நானே கூப்பிட்டு போனேன் டாக்டர். என்னோடய சொந்த ரிஸ்க். இட்ஸ் ஓகே, நீங்கள் என்னை வேலை விட்டு தூக்குவீங்களா தூக்கிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் 2 உயிர் காப்பாற்றினேன், அந்த நிம்மதியில் நான் இருந்துட்டு போயிடுவேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. ஜிமின் இருந்துட்டு, வாட்ஸ் யுவர் நேம்? டாக்டர் வயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மூஞ்சில் வந்து ஒரு துளி சிரிப்பு கூட இல்லை, நீங்கள் அப்படியே ரகடாக சொல்கிறீங்க. அதுக்கு ஜிமின் இருந்துட்டு, யூடானா குட் ஜாப் வயன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் தேங்க்ஸ் டாக்டர். அப்புறம் நீங்கள் டாக்டர் நிரேஷ், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை, நீங்கள் வெளில போயிடலாம் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஜிமின் வந்து அந்த நிரேஷ் அப்படின்ற ஹையர் டாக்டர் வந்து இத்தனை நேரம் வயனை திட்டிகிட்டு இருந்திருப்பார்ல, அவர் பேர் நிரேஷ் தான், அந்த டாக்டர் வந்து வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, வயன் அண்ட் ஐ எம் த CEO ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஜிமின் வயனை பார்த்து. ஓ நைஸ் டு மீட் யூ டாக்டர். சரி டாக்டர், எனக்கு வேறு பேஷண்ட்டை பார்க்குற வேலை இருக்குது, நான் போகலாமா? போகலாம் வயன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிவிட்டு நிரேஷை பார்க்குறாரு. நிரேஷ் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, சார் சாரி சார் ஐம் ரியலி சாரி சார். இல்லை இட்ஸ் ஓகே நிரேஷ், யூ மே லீவ் நவ் அண்ட் யூ ஹாவ் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் தட் they will give many positions and higher salary than ours. Please you may leave now, okay அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கு நிரேஷும் ஓகே சார் அப்படின்ற மாதிரி வெளில வராரு. டே ஜிமின், எனக்கு கிடைக்க வேண்டிய CEO போஸ்ட்டை நீ வாங்கிட்டு இப்போ என்னையவே வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிரேஷ் அப்படியே சொல்லிவிட்டு அவர் வெளில போகிறாரு ஹாஸ்பிட்டல் விட்டு. இங்கே ஜிமின் தான்
அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு, அவரோட கேபினுக்கு. இத்தனை நாள் வந்து அவர் வந்து அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் அவருக்கு வந்து 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், அங்கே ஏதோ ப்ராப்ளம்னு அங்கே போயிருப்பார். இப்போ திருப்பி இங்கே வந்திருக்காரு. இப்போ வந்துட்டு அவர் வந்து அவர் கேபினுக்கு போகிறாரு. கேபினுக்கு போனோடனே தீனா தீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. அப்போ அந்த வார்ட் பாய் வராரு. வார்ட் பாய் வந்தோடனே, சார் சாரி சார், நீங்கள் வரேன்னு சொல்லவே இல்லை சார், அதனால நான் க்ளீன் பண்ணலைங்க சார், மன்னிச்சிடுங்க சார். என்னடா உனக்கு க்ளீன் பண்ணுறது தான் நான் ஒர்க்கு, அப்போ அதை டெய்லி பண்ணணும்ல, நான் இருந்தால் என்ன இல்லைனா என்ன, நீ டெய்லியும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வார்ட் பாயை வந்து ஜிமின் திட்டுறாரு. சாரி சார் ஐம் ரியலி சாரி சார், இப்போ ஒரு 5 minutes ஆகுங்க சார், நான் க்ளீன் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நான் எங்கே இருப்பேன் சார் மேம் வயன் மேம் இல்லை சார், அவங்க கேபினில் இருங்க. அது அடுத்து அவங்களோட கேபின், அதில் நான் எப்படி இருப்பேன் தீனா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ரூடாக பேசுகிறாரு. அதுக்கு தீனா அதாவது அந்த வார்ட் பாய் இருந்துட்டு, ஓகே சார் நான் போய் ஒயன் மேம்கிட்ட கேட்டுட்டு வரேன் சார் ஒரு 5 minutes சார், நான் அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடுவேன் சார், சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட், ஓகே சார் ஐ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வார்ட் பாயும் ஓடுறாரு. இப்போ உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேம் ஒயன் மேம் சொல்லுங்கள் வார்ட் பாய், டாக்டர் ஜிமின் வந்து உங்கள் ரூமில் அதாவது உங்கள் கேபினில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துக்கலாமா? இதில் என்ன கொஷின்ஸ், இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, மேம் இஸ் தட் எனி ப்ராப்ளம் ஃபார் யூ? நோ, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவர் இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு தீனா வந்துட்டு, ஓகே மேம் தேங்க்யூ ரியலி ஸோ மச் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுக்குடுன்னு ஓடி அஜிமெண்ட்டை வந்து, சார் நீங்கள் வயன் மேம் ரூமில் இருந்துக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பேஷண்ட்டை செக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜிமின் உங்கள் ரூமுக்கு போகிறாரு. உங்கள் ரூமுக்கு போய் அதாவது டாக்டர்ஸ்க்குன்னு கேபின் தனித்தனியாக இருக்கும்ல, அதனால் உங்கள் கேபினுக்கு போகிறாரு. போயிட்டு உங்களோட அந்த சேரில் உட்காராரு. சேரில் உட்காந்துட்டு அவருக்கு வந்து மெயில்ஸ் அண்டு சம்திங் நிறையா வரும்ல சிஓனாலே, அவர் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி என்னென்ன மெயில்ஸ் வந்துச்சு, இன்றைக்கி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ரேட் போயிருக்கு, என்னென்ன கரெக்ட் பண்ணணும், என்னென்ன தப்பு இருக்குது, எல்லாமே அவர் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு அவர் சேரை விட்டு எந்திரிச்சு உங்கள் டேபிளை பார்க்குறாரு. உங்கள் டேபிளில் ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குடா. அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு பையன் 2 பேர் நின்றுட்டுருக்கீங்கடா, சரிங்களா? அந்த ஃபோட்டோவே அவர் ரொம்ப நேரம் உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோ எப்படி இந்த கேபினில், அதுவும் ஒயன் ரூமில்? அப்போ இவ தான் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டக் ஆகிட்டு இப்போ பழசை நினச்சி பார்க்குறாருடா. ஃப்ளாஷ்பேக். இப்போ நீங்கள் தான்டா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிண்டர் கார்டன் அந்த முடிச்சுட்டு அந்த இதில் இருப்பாங்களேடா, அந்த ஏஜில் இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது கிண்டர் கார்டன் முடிச்சுட்டு அந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் போவாங்களே அந்த ஏஜில். அப்போ நீங்களும் ஜிமினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்டா. ஆனால் வந்துட்டு ஜிமினுக்கு வந்து உங்கள் பேர் தெரியாது, உங்களுக்கு ஜிமின்னும் தெரியாது. நீங்கள் எப்படி மீட் பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு நாள் உங்கள் கார் அப்படியே ஃபாஸ்ட்டாக வருது. உங்கள் அப்பா நல்லா தண்ணியை போட்டு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்காரு. உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏங்க நிறுத்துங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஆனால் உங்கள் அப்பா கேட்காம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராரு. ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துல சடன் பிரேக் டக்குன்னு போடுறாரு. நீங்களாம் பயந்துடுறீங்க. எப்பா என்னப்பா பண்ண அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா இது தானே, ஏதோ ஒன்று குறுக்காலம் வந்துச்சு, அதான் பிரேக்கை போட்டு நிறுத்திட்டேன், அது ஒன்றும் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மயங்கிடுறாரு. அடுத்தது உங்கள் அம்மா தான், கீழே இறங்கி போய் பாரடி ஒயன் அப்படின்ற மாதிரி இருமா நான் போகிறேம்மா, இன்னும்மா என்னவே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. அப்போ பார்த்தா சின்ன பையன்டா, உங்கள் வயசு இருக்கும், அதாவது அந்த சின்ன வயசில் அந்த ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான்டா. அவன் அப்படியே உங்கள் கார் முன்னாடி ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கான்டா. அதாவது அந்த காரால் அவனுக்கு அடிப்படலை, பட் அவன் வந்து ஸ்டக்காகி நின்றுட்டுருக்கான்டா. அப்போ நீங்கள் பார்த்துட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, ஐ ஆம் சேஃப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது ஜிமின், குட்டி ஜிமின், அவர் தான் ஜிமின். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, தேங்க் காட் யூ கிரேசி மேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு, நான் போய் கேட்டால் அப்படி சொல்லிவிட்டு அவர் போகிறாரு. பார்த்தா பின்னாடியே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஜிமினை துரத்திட்டு வராங்க. டே நில்லுடா,
ஜிமின் நில்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி துரத்திட்டு வராங்க. பட் ஜிமின் ஒரு கார் முன்னாடி நிற்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த அவங்க ஃபேஸில் இந்த ஹாப்பியான இது போய் ஃபேட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகறாங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் சொல்கிறார், மம்மி எனக்கு ஒன்றும் ஆகல மம்மி, ஐம் சேஃப். யார் இந்த கார் ஓட்டிகிட்டு வந்தது, யார் இந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது, நீங்கள் போகிறீங்க ஆன்ட்டி, இந்த எங்கள் அப்பா தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார், இவன் தான் நடுவில் வந்துட்டான், அதான் சடன் பிரேக் அடித்தார், எங்கள் மேலே தப்பு இல்லை ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வெளியில் வராங்க, ஏன்னா 2 பேர் வந்துட்டாங்க இல்லையா பெரியவங்க. ஸோ அவங்க அம்மா வெளியில் வந்துட்டு, சாரிங்க என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பார்ட்டிக்கு நாங்கள் போயிருந்தோம்மா, ஃபேமிலி பார்ட்டிக்கு, சாரிங்க அந்த ஃபேமிலி பார்ட்டிக்கு போனதுனால அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணணுன்னு ஆகிடுச்சு, ஸோ எங்களால் அவாய்ட் பண்ண முடியல, அதனால் அவர் கொஞ்சம் நிறையா ட்ரிங்க் பண்ணிட்டாரு, ஐம் ரியலி சாரிங்க, பட் பையனுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வெளில வந்து பார்க்குறாங்க. ஸோ பையனுக்கு, அதாவது நம்ம ஜிமினிக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்டுட்டு இப்போ அவங்க அம்மா கார் ட்ரைவ் பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை வேறு சீட்டுக்கு மாற்றிட்டு, நீங்கள் அம்மா அந்த பையன் ரொம்ப பயந்துட்டாலம்மா. ஆமாம் பையன், அவன் ரொம்ப பயந்துட்டான், அப்போ அவன் குட்டி பையன் தானே அம்மா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குமா எனக்கு. ஆமாம் பையன், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரிம்மா ஓட்டுங்க சீக்கிரம் வீட்டுக்கு கொடுங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு தான் வரீங்க. அப்போ ஜிமின் தான் உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, அதுவும் உங்கள் கிளாஸில் தான் படிக்கிறாரு, நீங்கள் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. நீங்கள் வந்துட்டு, ஹே நீ நேத்திக்கு, ஹே நீ தானே அப்படி சொல்லிவிட்டு அவரும் சொல்கிறாரு, ஆமாம் சாரிப்பா நேத்திக்கு நடந்ததுக்கு அப்படி சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம் நீ இத்தனை நாள் இந்த கிளாஸ்லேயே படித்த, ஆமாம் நீயும் இந்த கிளாஸ்லேயே படித்த, ஆமாம் நான் இத்தனை நாள் இந்த கிளாஸில் தான் படித்தேன், நான் உன்னை ஒரு டைம் கூட பார்த்ததே இல்லையே, உன் பேர் என்ன, அதுவா அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்ல வரும்போது அதாவது உங்கள் கிளாஸ் டீச்சர் வந்துடுறாங்க. ஜிமின், யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங், யூ கேன் கோ அவுட் அப்படி சொல்கிறாங்க உங்கள் டீச்சர் வந்து. அப்போ நீங்கள் ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வெளில போயிடுறாரு. வந்தோடனே அவங்க அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க, டே கண்ணா நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல, எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுடா, நம்ம யூகே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஓகேம்மா ஓகேப்பா அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, சரி வாடா உன்னோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கே வா, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்குகிறாங்க. என்னமோ ஜிமினுக்கு வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னே தோணிகிட்டே இருக்குது. ஜிமின் வந்துட்டு ஆமாம் ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் டக்குன்னு ஃபோட்டோ ஒன்று வெளில வரும்டா, அந்த கேமரா இருக்க பார்த்தீங்களா, அந்த கேமராவில் ஜிமின் குடுக்குடுன்னு ஓடி போய், அதாவது ஓடி வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரா, உங்களோட 2 டைம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. ஒரு காப்பியை அவரும் இன்னொரு காப்பியை உங்ககிட்டயே கொடுத்துட்றாரு. உங்களுக்கு வந்து ஏன் அவன் கொடுத்தான், எதுக்கு அவன் கொடுத்தான் அப்படின்னே உங்களுக்கு தெரியல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ தான் ஜிமின் வந்துட்டு சொல்கிறான், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு எதனால் உங்கள் மேலே லவ் வந்துச்சுனே தெரியல. என்ன சொல்கிற நீ, ஐ லவ் யூ, எனக்கு உன் பேர் கூட தெரியாது, பட் ஐ லவ் யூ, நீ என்னை மறந்துடாத, நான் பெருசானோடனே உன்னை தான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்கா ஒரே கன்ஃபியூஷன், என்ன சொன்னான், இப்போ பெருசாகி வந்து என்னை மேரேஜ் பண்ணிப்பானா, பரவாயில்ல பையன் க்யூட்டாக தான் இருக்கான், நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்போ அந்த ஃபோட்டோவை அப்படியே ஷேக் பண்ணால் தானே வரும், நீங்கள் ஷேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபோட்டோ வருது, அதில் நீங்களும் ஜிமினும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கடா. அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. அம்மா இந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆமாம் நம்ம கார் முன்னாடி வந்து நின்னானே அவன் தானே, ஆமாம்மா அவன் என் கிளாஸ் தான்மா இத்தனை நாளா, அவன் பேர் கூட ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இருந்துட்டு அப்படி உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, ஸ்கூலில் நடந்தலாம், அவன் யூகேயில் போய் செட்டில் ஆக போகிறானாம்மா, இனிமேல் இங்கே வரமாட்டானா, பட் அவன் என்கிட்ட ஒன்று சொன்னாம்மா. என்னடி சொன்னான், ஐ லவ் யூ சொன்னாம்மா. ஐ லவ் யூ சொல்லிவிட்டு நான் உன்னை பெருசாகி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாம்மா. என்னடி இப்படி அடி சொன்னால், பாரு முளைச்சி 3 இலை விடலை, என்னென்ன பேசுதுன்னு, முளைச்சி 3 இலை விடலைன்னா உனக்கு ஒன்றும் புரியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கிறாங்க. குடுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போய் அதாவது உங்கள் உங்கள் தலைவாணிக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீ என்னை பெருசாக நிஜமாக வந்து கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. ஆமாம் உன் பேர் என்ன சொன்ன, நான் மறந்துட்டேன், நீ ஜி
ஐயையோ! மறந்துட்டேனே! இட்ஸ் ஓகே, பரவால்ல. நீ தான் என்ன பெருசாகி வந்து கல்யாணம் பண்ணிப்பியே! அப்படி சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டடா அந்த ஃபோட்டோவை நீங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கீங்க. அதுவும் ஃப்ரேம் போட்டு உங்கள் கேபினில் நீங்கள் வச்சுருக்கீங்கடா. அதை பார்த்துட்டு ஜிமின், ஓ மை காட்! இவ்வளோ தான் நான் சின்ன வயசில் பார்த்து ஃபாலோ ஆனேனா? ஆனால் நான் இவளை சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் என்னை மறக்கவே இல்லை. இட்ஸ் ஓகே. நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே இருந்துப்போம் நம்ம. எனக்கு எனக்கு எனக்காக ஒருத்தி இருக்கா, அவன் மட்டும்தான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ திருப்பி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்டா. ஜிம்மன் காலேஜில் படிச்சுட்ருக்காரு டாக்டருக்கு. அப்போ அவருக்கு ஷஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்துடுதுடா அவருக்கு. ஷஷ்மியும் ஜிம்மினும் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஆனால் ஷஷ்மி எப்படின்னா ஒரு ப்ளே கேர்ள் மாதிரி, பட் ஜிம்மினை லவ் பண்ணுறா. ஆனால் ஜிம்மன் அப்படி இல்லை. ஷஷ்மியை மட்டும்தான் பார்ப்பான், ஷஷ்மிக்காக மட்டும்தான் ஜிம்மன் இருக்கான். பட் ஷஷ்மி அப்படி இல்லவே இல்லை. அவள் சரியான ப்ளே கேர்ள். எந்த பையனை பார்த்தாலும் ஜிம்மன்கிட்டே வந்து சொல்லுவாள், டே அவன் அழகாக இருக்கான்லடா, பாரேன் என் புது க்ரஷ்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மன்கிட்டே சொல்லுவாள். ஆனால் ஜிம்மன் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஷஷ்மியை வந்து அவ்வளோ நம்புகிறான். அந்த மாதிரி தான்டா இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க 5 வருஷம் லவ் இருந்திருக்கும். இதாண்டா ஃப்ளாஷ்பேக். அதாவது ஜிம்மின் காலேஜ் படிக்கும்போது ஷஷ்மிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே தான் கதையே இருக்குது. ஓகேவாடா, வாங்க கதைக்குள்ள அப்படியே திருப்பி போயிடலாம். அப்போ ஜிம்மின் வந்துட்டு ஷஷ்மியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, நான் ஒன்று மட்டும்தாண்டி லவ் பண்ணுவேன், வேறு யாரையுமே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் அந்த ஃபோட்டோ இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அவர் வால்பேப்பரே ஷஷ்மி தான். ஆனால் அப்படியே ஷஷ்மி பக்கம் வந்தோன்னா அவள் யூகேயில் இப்போ இருக்கா. ஜிமின் வந்து யூகேயில் இல்லை, அவர் வந்துட்டு இங்கே வந்துட்டார் இல்லையா. ஏன்னா இது வந்து அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல். அவங்க அப்பா எதுக்கு சின்ன வயசில் அங்கே போயிருப்பாருன்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து 2-3 ஹாஸ்பிட்டல் கட்டணும், அங்கேயும் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா அங்கே போயிருப்பார். பட் இங்கே யூகேயில் ஜிமின் வந்து ஷஷ்மிக்கு ஃபாலோ ஆகி 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. என்ன கிஸ் ஹக் இதெல்லாம் நடந்திருக்காது. பட் ஜிமின் வந்து எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் வந்துட்டு ஷஷ்மிக்கு வந்து ஜிம்மின் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. பேருக்கு லவ் பண்ணுவா, அந்த மாதிரி தான். ஆனால் ஜிம்மின் ட்ரூவாக ஷஷ்மியை லவ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, லஸ்ட்லெஸ் லவ்டா. அதாவது லஸ்ட்டு இருக்கணும், பட் இருந்தாலுமே எனக்கு அது வேணாம், இவளோட லவ் மட்டும் எனக்கு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ப்யூர் லவ்டா ஜிம்மினுக்கு. பட் ஷஷ்மிக்கு அப்படி இல்லவே இல்லை, லஸ்ட்டு தான் லவ்வே அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஷஷ்மி சைடு நம்ம பார்க்கலாம். ஷஷ்மி அப்படியே அவள் ரூமில் தான், பேபி ஸ்லோவாக பண்ணு பேபி ஸ்லோ பண்ணு ஈரடி அவ்வளோதாண்டி வந்துடுச்சுடி ஈரடி. ஷஷ்மி நீ எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்க தெரியுமா, அதுவும் என் அண்டர் பிளாங்கெட், நீயும் நானும் மட்டும், அதுவும் கட்டில்ல, எப்படி யோ குட் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் ஷஷ்மி பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். இங்கே ஷஷ்மி, ஆமாம் பேபி நீயும் ரொம்ப குட்டாக இருக்க பேபி, அண்ட் யோ மேன் டேம் மேன் யூ ப்ரூவ் இட் அப்படின்ற மாதிரி ஷஷ்மி சொல்கிறா. இந்த பக்கம் அப்படியே ஜிம்மின், ஷஷ்மி நீ என்னடி பண்ணிகிட்ருப்பேன், நேரத்துக்கு உனக்கு ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஷஷ்மிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ஷஷ்மி, ஐயோ இவன் வேறு அங்கே சவுத் கொரியாக்கு தான் போனானே, அங்கேயே போய் தொலைய வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், சி அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்து பேசுகிறா. சொல்லு பேபி, என்ன ஷஷ்மி பண்ணுற? சும்மா தான் பேபி விளையாடிட்டு இருந்தேன். என்னடி விளையாண்டுட்டு இருந்தேன், யாருமே இல்லையா கூட? என் கூட விளாட்றக்கெலாம் ஆள் இருக்காங்க பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ஒரு பையன் படுத்திருக்கான். அந்த பையனை பார்த்து விங்க் பண்ணுறா ஐய. ஜிம்மின் இருந்துட்டு, ஓஹோ நான் இல்லைன்னா உனக்கு கவலையே இல்லை. ஆமாம் இல்லை. என்ன சுஷ்மி, இல்லை பேபி சும்மா சொன்னேன் பேபி, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓ அப்படியா, சரி நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன், நீ ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மின் அவ்வளோ அப்பாவியாக இருக்கார், ஃபோனை வச்சிட்றாரு. இங்கே ஷஷ்மி, பேபி யூஆர் ரெடி ஃபார் செகண்ட் ரவுண்ட், ஐ ஆம் ஓவர் ஆன் யூ, ஓகே
எஸ் பேபி யூல் டூ சஷ்மி அப்படி சொல்லிட்டு இப்போ சஷ்மிக்கும் அவனுக்கும் எல்லாமே முடியுது. அவங்க 2 பேரும் டயர்டாக வந்து பக்கத்தில் படுத்து 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் சவுத் கொரியாவில் வயன் தான் டாக்டர் ஜிமின் மே கமன் அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. ஜிமினும் உள்ளே வாங்க வயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓவா ஜிமின்? ஆமாம், நீ என்ன டாக்டர் ஜிமின்னு கூப்பிடு, எனக்கு ஜிமின் கூப்பிட்டா பிடிக்காது. சாரி டாக்டர் ஜிமின், ஐம் ரியலி சாரி, நான் கேஷுவலாக எப்படியோ போல் கூப்பிட்டுட்டேன், ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே வயன் அண்ட் நைஸ் டு மீட் யூ. யா டாக்டர், சேம் டு யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ என் கேபின் எடுத்துக்கோங்க, நான் என் ஃப்ரெண்ட் தயாங்க இருக்கார், நான் அவர் கூட என் என்னோடய கேபின் திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிவிட்டு அவர் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. பேக் பண்ணிட்டு இல்லை என் வார்ட் பாய் சொன்னார் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் க்ளீன் பண்ணிட்டு வரான். இல்லை டாக்டர், அவர் இப்போ தான் சொன்னார் உங்கள் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலையா, அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டெல்லாம் போய் அடைச்சிருக்கான், ஸோ லேட் ஆகும்னு சொன்னார். ஓ அப்படியா, இட்ஸ் ஓகே நீ இரு, நான் வேணால் போய்க்கிறேன். இல்லை டாக்டர் நீங்கள் இருங்க டாக்டர், நான் வந்து என் கேபினை வந்து நான் தயாங்கோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. தயாங் கேபினுக்கு தான் போகிறீங்க. தயாங் அங்கே அழகாக தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு தயாங் நீ எவ்வளோ அழகாக இருக்க, பட் இருந்தாலும் உன்னை என்னால் பார்க்க தாண்டா முடியும். ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு ஒருத்தன் லவ் ப்ரப்போஸ் பண்ணி நான் பெருசாகி உன்னை தாண்டி வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்லைன்னா உன்னெல்லாம் எப்போயோ தட்டி தூக்கியிருப்பேன்டா தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங்க பற்றி சொல்கிறீங்க. எனக்கு காது கேட்குதுடி. ஓ கேட்டுருச்சா, என்ன கேட்டால் என்ன தப்பா? போ, உனக்கு தான் தெரியும்ல. தெரியும், பட் இருந்தாலும் நீ இவ்வளோ ஓப்பனாக சொல்ல வேணாண்டி. போடா, நீலாம் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நல்லா உன்னை எப்போயோ தட்டி தூக்கியிருப்பேன் தயாங். பட் இருந்தாலும் எனக்கு அவன் தான்டா இந்த க்யூட்டாக சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனான்டா. அவன் மட்டும் என் நேரில் வந்தான், ஐயோ அவ்வளோதான், என் உயிரவே விட்டுறேன்டா. உயிர் விட்டேன்னா எப்படி ரிவால்வ, அது நான் வாழ்ந்துக்கிறேன்டா, நீ வாய முடுறா. சரி விடு, கேபின் என் கூட தான் ஷேர் பண்ணுற போல். ஆமாம் உன் கூட தான் ஷேர் பண்ணி தொலையணும். சரி ரொம்ப சலிச்சுக்காத சரியா தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங்கிட்ட சொல்கிறீங்க. தயாங்க வந்துட்டு சரி ரொம்ப பண்ணாத, தொல்லையோட ஒரு வாரம் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தயாங்க அப்படியே சொல்கிறாரு. நான் உனக்கு தொல்லையாடா, சரி போடா, நான் வேறு யார் கூடயாச்சும் கேபின் ஷேர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீலாம் என் ஃப்ரெண்டே இல்லை போடா அப்படின்ற மாதிரி தயாங்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி அழுவாதடி வயன், வா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் மேலே உங்கள் ஷோல்டரில் கைப்பட்டு சரி சாப்பிட போகலாமா, எனக்கு பசிக்குதுடி. போகலாமே, எனக்கும் பசிக்குதுடா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டலில் கேண்டீன் இருக்கும்ல அங்கே போகிறீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜிமின் வெளியில் வராரு. நீங்கள் வந்துட்டு ஹாய் டாக்டர் ஜிமின், நீங்கள் வேணால் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்களேன். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பரவாயில்ல ஜிமின்ஸ், டாக்டர் ஜிமின் ப்ளீஸ் நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு டாக்டர் ஜிமின் இருந்துட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல, எனக்கு கால் ஒன்று பண்ணணும். சரி ஓகே டாக்டர் ஜிமின், நீங்கள் சரி போங்க அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிடுறாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு, சஷ்மிக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே அப்படியே இந்த சைடு சஷ்மியை பார்த்தா அவர் இருந்துட்டு ஐயோ இவனுக்கு என்ன தான் தேவை, சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் கால் பண்ணிகிட்டே இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கான், சி ஒரு மனுஷன் நிம்மதியாக கூட இருக்க மாட்டான். பேபி இப்போ திருப்பியா அவனா பேபி? ஆமாம் பேபி அவன் தான் பேபி, நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கோ பேபி, அவன் தான் அங்கே போயிட்டான்ல. நானும் நிறையா டைம் ட்ரை பண்ணிட்டேன்டா, அவன் பிரேக்கப்பே பண்ண ஒத்துக்க மாட்டான்டா, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா, ஐம் ரியலி ஹர்ட்டம்டா. அப்புறம் ஏண்டி அவனை லவ் பண்ணுற? அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு வாழலாண்டா வருஷ கணக்கா. ஆனால் பாரு, அவன் யாரையும் லவ் பண்ணலை, யாரையும் பார்க்கல, ஆனால் என்னை பார்த்துருக்கான் பார்த்தியா, அப்போ எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது தானடா. ஆமாண்டி உனக்கு மச்சம் இருக்குது, அதுவும் எங்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல வரும்போது ஜஸ்ட் ஸ்டாப் இட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட காலை சஷ்மி எடுத்துட்டு சொல்லு ஜிமின், என்னடி விளையாடி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன், ஒரு 5 minutes தான் ஆச்சு முடிஞ்சு, நான் டயர்டாக இருக்கேன் பேபி, அப்புறமா கூப்பிட்டா.
சரி பேபி அப்புறமா கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வச்சிடறாரு. வச்சுட்டு திருப்பி அந்த கேன்டீன் வழியாக வராரு. ஜிம்மன் சார், நீங்கள் இப்போ கால் பேசிட்டிங்கன்னா எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ல? ஆமாம் டாக்டர் ஜிம்மன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க, தயங்கும் சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. அதாவது நீங்கள் ஒரு சேர், தயாங்க ஒரு சேர், ஜிம்மன் ஒரு சேர், நீங்கள் ஜிம்மனுக்கும் தயாங்கும் நடுவில் உட்காந்துருக்கீங்க. அப்போ டாக்டர் ஜிம்மன் வந்துட்டு, வயன் நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? அதுவா டாக்டர், நான் கமிட்டட்னு சொல்ல முடியாது, சிங்கிள்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் மனசளவில் கமிட்டட் டாக்டர், பட் ஃபிசிக்கலி ஐ எம் சிங்கிள் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவருக்கு புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங் உங்கள் பொடனிலே ஒரு போடு போட்டு, ஹே சி ஒழுங்கா சொல்லு எரும மாடு, எனக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியாதுல்ல சொல்லு. அதுவா டாக்டர் ஜிம்மன், நான் எல்லார்கிட்டேயும் சொல்கிறது தான். நான் கிண்டர் கார்டன் முடிச்சுட்டு ப்ரைமரி ஸ்கூல் போகும்போது ஒரு பையனை பார்த்தேன் டாக்டர் ஜிம்மன். அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி, நான் பெருசாகி நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்டி, எனக்காக வெயிட் பண்ணடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போனான் டாக்டர் ஜிம்மன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த தயாங் மாதிரி ஃபிகரை கூட விட்டு நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன். அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. நல்லா இருக்கானோ நல்லாலையோ, ஏழையோ பணக்காரனோ, எனக்கு எல்லாமே ஓகே. அவன் திருப்பி என்கிட்ட வந்தால் மட்டும் போதும் டாக்டர் ஜிம்மன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு அவ்வளோ சோல்ஃபுல்லாக நீங்கள் இத்தனை நாளுமே ஜிம்மனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, சின்ன வயசுலேருந்து அவர் சொல்லிட்டு போனதுலேருந்து. பட் ஜிம்மனுக்கு வந்து இதை கேட்டோன்னே அவர் மனசு வந்து கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. நம்மளுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கா, ஆனால் நம்ம வந்துட்டு வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆகுது. ஆனாலுமே ஜிம்மன் இருந்துட்டு, எனக்கு சஷ்மி தான் முக்கியம், வேறு யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. இதை வந்து தயாங் நோட் பண்ணிவிட்டு, டாக்டர் ஜிம்மன் இவ கொஞ்சம் பைத்தியம், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க, இவ இப்படி தான். ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன அப்புறம் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அப்புறம் என்ன டாக்டர் ஜிம்மன், இப்படி தான் என் வாழ்க்கை போகுது, என்றைக்கு அவன் வரானோ அப்போ தான் என் வாழ்க்கையில் பிரகாசமான லைட்டே எரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு இன்னுமே கஷ்டமாக போயிடுது, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு அவர். சரி டாக்டர் ஜிம்மன் நான் போகிறேன், எனக்கு ஒரு பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது, நீங்களும் தயாங்க பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. அப்போ தயாங், உட்காரி கொஞ்ச நேரம் பேசிட்டு போடி. தயாங் டைம் ஆச்சு தயாங், விடு தயாங். பாடுறா அவன் ஆள் வரா லில்லி, எங்குடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தேடுறாரு. சும்மா சொன்னேனே அப்படி சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போனால் அந்த சின்ன பொண்ணு லீனா இருக்கா பார்த்தீங்களா, அவள் வாடகை தான் போகிறீங்க. அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, நல்லா தூங்குறா. அவளை பார்த்தும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ குட்டி வயசில் இவ்வளோ பெரிய டிசீஸ்லாம் இருந்தால் எப்படா கஷ்டம் தானே. ஸோ அவள் வந்துட்டு அவளை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு கவலைப்படாத லீனா, உனக்கு எல்லாமே சரியாயிடும், நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை பார்த்து சொல்கிறீங்க. அவள் ஹெட்டை வந்து டேப் பண்ணி தரீங்க. அவளோட முடியெல்லாம் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி இருக்கும், அதெல்லாம் அவளோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் அதெல்லாம் எடுத்து ஓரமாக அவள் இயர்க்கு பின்னாடி டக் பண்ணிட்டு அவள் ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாமே சரியாக போயிடும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. லீனா உங்களோட அந்த என்ன ஃபிங்கர், தம் ஃபிங்கர் பக்கத்தில் ஒரு ஃபிங்கர் இருக்குமே, இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதை வந்து அவள் பிடிச்சிக்கிறா. அந்த ஒரு ஃபிங்கரை மட்டும் அவள் பிடிச்சிட்டு, வயன் ஐ ஃபீல் ஹெவி வயன் அப்படின்ற மாதிரி தூக்கத்திலேயே பேசுகிறா. ஒன்றும் இல்லை பேபி, சரியாயிடும், நீ ஃபீல் பண்ணாத, இந்த ஹெவினஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூடவே அங்கேயே உட்காந்துருக்கீங்க. அவள் கை அந்த ட்ரிப்ஸ் ஏறுற இடத்த அப்படியே லைட்டாக அதை வந்து தடவி கொடுத்து அவளுக்கு மருந்து ஒழுங்காக போகிற மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அவள் நல்லா தூங்குறா. நீங்களும் அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே அவள் கூடயே சேர்ந்து தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ லன்ச் டைம். அப்போ வந்து தயாங் பார்க்குறாரு, நீங்கள் லீனா கூட படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ தயாங் வந்து சொல்கிறாரு, பார் குழந்த மாதிரி தூங்குது பார், எத்தனை நாள் அவளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் வேறு பொண்ணோட கமிட் ஆகிருப்பான் நேரத்துக்கு, இவன் இன்னும் நம்பி அவனுக்காக இவன் லைஃப்பை விளக்க போகிறான் அப்படின்ற மாதிரி இங்கே தயாங் வந்துட்டு வயனை பற்றி ஃபீல் பண்ணுறாரு.
இட்ஸ் ஓகே, இவளுக்கு என்ன இருக்கணும்னு எழுதியிருக்கோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயங் வந்துட்டு அவங்களை எழுப்புறாரு. ஹே வயன், இது லன்ச் டைம், வாடி போகலாம் அப்படின்ற மாதிரி எழுப்பும்போது நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்கள் கூட சேர்ந்து லீனாவும் எந்திரிச்சாரா. ஹே தயாங் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுற தயாங்க. ஹே பேபி கேர்ள், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங், நீங்கள் இருக்கும்போது எனக்கு வலிக்க விட்டுருவீங்களா? அட்டி பாவி, இப்போ தான் யூ ஃபீல் ஹெவின்னு என்கிட்ட சொன்னேன். அது நீ இருக்கும்போது எனக்கு ஹெவியாக இருந்துச்சு, இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஹெவியாக இல்லை. போடி அப்படி சொல்லிவிட்டு உங்களை போட்டு சொல்கிறா. பாவி, என்னென்ன பேச்சை பேசுகிறா பத்தியா தயாங், நீ வந்தோடனே இவளுக்கு வலி போயிடுச்சான். நான் மட்டும் உனக்கு இழிச்ச வாயாடி, ஆமாடி போடி அப்படி சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறா. வயன் சும்மா வயன், அவளே பாவம் அப்படி சொல்லிட்டு தயாங் அவளோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே அந்த குழந்தைங்க சீக்ஸை பிடிச்சி கிள்ளி ஆட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே தயாங், நீங்கள் இப்படி பண்ணால் நான் குழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நான் பெரிய பொண்ணு அப்படி சொல்கிறா. நீ இன்னும் பேபி தான் குட்டி, உனக்குன்னு என்ன மாதிரியே ஒரு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்டாக கிடைப்பான், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. பட் தயாங், நாட் ஃபார் யூ அப்படி சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. இல்லை, யூ ஃபார் மீ. நோ நோ நோ. இப்போ பாரு, லில்லி டாக்டர் வந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ, அவங்க வேணாம், கடுப்புலேயே எனக்கு ஊசி போட்டுற போகிறாங்க. போ தயாங், நீ போய்டு அப்படி சொல்லிட்டு தயாங்க தள்ளி விட்றாவ. அதெல்லாம் லில்லி உனக்கும் ஒன்றும் ஊசி போட மாட்டா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறாரு. தயாங் சொல்லிகிட்டு இருக்க ஹே காய்ஸ், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அப்படியே லீனா எட்டி பார்க்குறா. தயாங், லில்லி வந்துட்டாங்க, போத்தயாங் அப்படி சொல்லிட்டு தயாங் வயிற்றுலேயே பிஞ்ச் பண்ணுறா. வலிக்குது. என்னாச்சு தயாங்? இல்லை, இவ பிஞ்ச் பண்ணுறா பாரு என்ன. எப்படி என் பாய் ஃப்ரெண்டை நீ பிஞ்ச் பண்ணலாம்? நான் பண்ணலை டாக்டர், இவங்க பொய் சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் வயன்கிட்ட கேளுங்க. வயன் பிஞ்ச் பண்ணால வயன்? இல்லை தயாங் பொய் சொல்கிறான் லில்லி, நீ வந்தோன்னே. அப்படியா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட காதை பிடிச்சி லில்லி திருக்குறா. நிஜமாக அவள் பிஞ்ச் பண்ணாடி, அவள் பொய் சொல்கிறா. சும்மா இருடா, சின்ன குழந்தைய போட்டு எப்போ டார்ச்சர் பண்ணிடியப்பா அப்படி சொல்லிட்டு லீனா பக்கத்தில் வந்து லில்லி உட்காந்துட்டு, லீனா இப்போ உனக்கு பரவாயில்லையா, ஏதாச்சும் ஹெவியாக ஃபீல் ஆகுறியா, வலிக்குதா? ஆமாம் டாக்டர் லில்லி, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது ஒரு மாதிரி, பட் ஹெவியாக ஃபீல் ஆகுது, இருந்தாலும் நான் வந்து அதை ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்யூட்டாக சொல்கிறா. இதை கேள்றா. உங்கள் 3 பேத்துக்குமே அந்த இடத்துல கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் லில்லி, நீ ஏன் இங்கே வந்தா? அதுவா வயன், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. இன்றைக்கி வந்து அந்த சிஇஓ ஜிம்மன் வந்திருக்காரு இல்லையா, அதனால் நம்மளுக்கு லஞ்ச் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கிறேன். ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக முடிக்க பார்க்குறேன். நான் நினச்சேன் இது ஒன் ஷாட்டாக முடிஞ்சிடும், பட் முடியல. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், கமெண்ட். தேங்க்யூ, பாய்.